சுந்தரகாண்டம் 5 நிமிடத்தில் படித்தாலோ இல்லை கேட்டாலோ பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும்வாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கை கூடுறதுக்கும் நிறைஞ்ச தனலாபம் உண்டாகிறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், அதாவது நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு குழந்தை நல்லா சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் இந்த சுந்தரகாண்டம் நம்ம படிக்கிறதாலேயோ இல்லை கேட்குறதாலேயோ ஒரு நல்ல பலன்கள், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குன்றாங்க. ஸோ 5 நிமிஷத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும், நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும், எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும், வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும், நோய்கள் விலகும், ராமச்சந்திர மூர்த்தியையும் ராமபக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் சேரும். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதையே என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்தர் ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் வருணா தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். கிம் சுபா மரத்தடையில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனை யாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர். அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராம் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்து மாருதியை மார்போடனைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சீரை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணைக்கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவணனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தான். அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே சிரம்மேல் கரம் குவித்து மனமுருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். இந்த 5 நிமிட சுந்தரகாண்டத்தை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். நன்றி. அருண் ஷர்மி சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க. நன்றி.